அதிகாரம் 20. பவுல் மக்கதோனியா, கிரேக்கு, ஆசியா ஆகிய நாடுகளின் வழியாய் பிரயாணம் செய்து துரோவா பட்டணத்திற்கு வருகிறார். துரோவாவில் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். பவுல் நீண்ட நேரம் பிரசங்கிக்கிறார். ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் நித்திரை மயக்கத்தில் மெத்தையில் இருந்து கீழே விழுந்து மரித்து போகிறான். பவுல் அவனை உயிரோடு எழுப்புகிறார். பவுல் எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார். பவுல் எபேசுவை விட்டு போகும்போது மூப்பருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். பவுல் மூப்பரிடத்தில் கண்ணீரோடு விடைபெற்று எபேசுவில் இருந்து புறப்பட்டு போகிறார்.